லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை சிந்திக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 111வது பக்கம், புதிய ஏற்பாட்டில். சுவிசேஷ வேத பகுதி நம்ம அனுதினமும் வாசிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 வேத பகுதிகளையும் நம்ம வாழ்நாள் முழுவதும் வாசிக்கணும். ஏன்னா அந்த 4 வேத புத்தகத்துக்களை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை தெளிவாக வெளியரங்கமாக, இயேசு யார், இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மை என்ன, இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் என்ன, பாவிகள் மீதான அவரது அன்பு, இரக்கம், அவரது ரட்சிப்பு, இதெல்லாம் சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம அதிகமாக அறியும். இந்த லூக்கா 19வது அதிகாரத்தில் நம்ம வாசித்த இந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி ஊழியம். அவர் எருசலேமில் பாடுகளுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய நிகழ்வை சொல்லும். அவர் கலிலேயாவிலிருந்து கடந்து இப்போ எரிகோவை தாண்டி தான் அவர் எருசலேமுக்கு போகிறார். இதுதான் அவருடைய கடைசி ஊழிய பயணம். இதுக்கப்புறம் இந்த எரிகோவில் அவர் மறுபடியும் பிரவேசிக்க போகிறதில்லை. நீங்கள் 4 சுவிசேஷங்களை அவர் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த லூக்கா 18வது அதிகார கடைசியில் கூட அவர் எரிகோ வழியாக போகும் பொழுது அங்கே பர்திமேயின்ற ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு பார்வையை கொடுத்து மீட்பை கொடுத்து அவனும் பின்பற்றி ஒரு திரள் கூட்டமான மக்களோட இயேசு போகிறார். இயேசுடைய இருதயத்தில் இன்னும் 3-4 நாட்களில் அவருக்கு மரணம், இன்னும் 3 நாளில் அவருக்கு சிலுவை பாடுகள் ஆயத்தமாக இருக்கிறது. ஸோ அதை எல்லாவற்றையும் பேச அறிந்து அவர் எருசலேமுக்கு நேராக முகத்தை திருப்பி தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தும்படியாக போகிறார். தன்னுடைய மரணத்தை எதிர்கொண்டு போகிறார். மரணத்தை தைரியமாக சந்திப்பதற்கு இயேசு போயிட்டுருக்கிறார். அதுதான் அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் திரள் கூட்டம் அவரை பின்பற்றி அநேக வியாதியஸ்தர்கள், பல பிரச்சனைகள்னால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இயேசு பின்னாடி போகிறார். இப்படியாச்சும் இயேசு எருசலேமில் போய் ராஜாவாகிடுவார். திரள் கூட்டமான மக்கள் போகிறாங்க, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்துவார்ன்ற ஒரு பெரிய சந்தோஷத்தோடையும் பெரிய ஆரவாரத்தோடையும் போகிறாங்க. ஏன்னா இது பஸ்கா பண்டிகை காலம் வேறு. ஸோ நிறைய யூத ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த எரிகோ வழியாக தான் கடந்து போவாங்க. இயேசு அந்த சூழ்நிலை தான் அவர் கடந்து போகிறார். இப்படி கடந்து போகும் பொழுது இயேசு சந்தித்த ஒரு மனிதனை இந்த இடத்த நம்ம பார்ப்போம். சகேயு என்கிற ஒரு மனுஷன். லூக்கா மட்டும்தான் இந்த மனிதனை குறித்து எழுதுகிறார். லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான மனிதர்கள், மற்ற சுவிசேஷங்களை சொல்லப்படாத மனிதர்களை லூக்கா ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பேரையும் அவர் நம்ம கொடுக்குறார். அதில் கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு மனிதன் சகேயு. இப்போ யார் இந்த மனுஷன்? அந்த வசனம் வழக்கம் சொல்லுது, அவன் ஆயக்காரனுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லுது, அவன் ஐஸ்வர்யமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போ ஆயக்காரனா யார்? வரி வசூல் செய்கிறாரு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மக்களிடத்துலேருந்து வரி பணத்தை வசூல் செய்கிறான். இப்போ இவன் ஆயக்காரன் இல்லை, ஆயக்காரருக்கு தலைவன் அப்படின்னு சொல்கிறான். யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய காலம். இப்போ ரோமர்களுக்கு யூதர்கள் வரி கட்டணும். இந்த வரி கட்டக்கூடிய 3 பிரதான இடம் பார்த்திங்கன்னா கப்பர்நகூம்ன்ற ஒரு கடற்கரை இடம், அதுக்கடுத்து இந்த எரிகோ என்கிற பட்டணம், அப்புறம் எருசலேம். இந்த 3 இடங்களில் தான் வரி வசூலிக்கக்கூடிய அந்த நிர்வாக ஸ்தலம் இருக்குது. இப்போ கப்பர்நகூமில் ஏன் வச்சாங்கன்னா கப்பல் பயணத்திலேருந்து வரக்கூடிய அந்த வாணிபர்கள் எல்லாரும் வரி கட்டணும் அப்படின்றதுக்காக, பயணம் போகிறவங்க, பயணம் செஞ்சு வர்றவங்க எல்லாரும் வரி கட்டணும். இந்த எரிகோ என்பது எருசலேமுடைய நுழைவு வாயில். இந்த எரிகோ வழியாக தான் புறச்சாதி மக்கள், மற்றவர்கள் எல்லாம் யூத தேசத்துக்குள்ளே வரணும், எருசலேமுக்குள்ளே வரணும். அப்போ அந்த வழி சந்தைகளில் அந்த வழி வாசலாக நுழைவு வாயிலாக இருக்கிறனால இங்கே அநேக வர்த்தகம் நடக்கும். அநேக வெளியூர் உள்ளவங்க உள்ளே வருவாங்க, உள்ளே இருக்கவங்க வெளியே போவாங்க. இப்போ இந்த இடத்துல அந்த வரி வசூலிக்கக்கூடிய இடத்த வச்சா அதிகமான வருமானம் வரும். இப்போ அந்த டோல்கேட்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும் கடலில் டோல்கேட், நம்ம காசு கட்டினா தான் போக முடியும். அந்த மாதிரி வரி வசூலிக்கக்கூடிய நபர்களுக்கு இவன் தலைவனாக இருந்தான். மக்களிடத்தில் வசூலித்த அந்த பணம் யார் கையில் போகிறோன்னா ஆயக்காரனாகிய அந்த தலைவன் கையில், சகேயு கையில் தான் வரும். இந்த சகேயு தான் ரோம அரசனுக்கும் ரோம அரசாங்கத்துக்கும் அந்த வரி பணத்தை செலுத்துகிறவனாக இருப்பான்.
இப்போ இந்த வரி வசூல் பண்ணுறவங்க எப்பயுமே அநேக ஊழல்வாதிகளாக தான் இருப்பாங்க. நம்ம ஊர்லேயும் இருக்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் கவர்மெண்ட் போட்ட வரியை முடிய எக்ஸ்ட்ரா வரியை போட்டு கவர்மெண்ட் போட்ட அந்த மதிப்பை விட அதிகமான மதிப்பை போட்டு பல மடங்கு லஞ்சத்தின் மூலமாக பெறக்கூடிய பொருட்கள் இதுதான் ஜாஸ்தி. இப்போ இந்த ஆயக்காரர்களும் அதே போல் தான். அரசாங்கம் 10% வரி வச்சா இவனுங்க 25-30% வரி வச்சு 15% பணத்தை அவங்க எடுத்துகிட்டு 10% தான் அரசாங்கத்திட்ட கொடுப்பாங்க. அப்போ அதனால் நடுத்தர ஏழை மக்கள், சாதாரண பொதுமக்கள் எல்லாருக்கும் ஆயக்காரனை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு லஞ்சம் வாங்குகிற ஒரு போலீஸ்காரவங்க, லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரிகளை பார்த்தா நமக்கெல்லாம் எவ்வளோ கோபம் வருது. ஒரு நியாயமான விஷயத்துக்கு ஒரு அரசாங்க அலுவலகத்தில் போய் நம்ம கேட்கும் பொழுது அவங்க கேட்கக்கூடிய அந்த லஞ்சத்தை குறித்து நம்ம கோவப்படுற எரிச்சல் அடையும். இப்போ அதே போல் இந்த ஆயக்காரர்கள் ஏற்கனவே இந்த யூதர்கள் ரோமனுக்கு அடிமையாக இருக்கிறான். ஏற்கனவே அந்த ஜனங்கள் அந்த அரசாங்கம் படுத்துது. இப்போ இந்த மக்கள் சார்பாக இருக்க வேண்டிய இந்த பிரதிநிதிகள், இந்த ஆயக்காரர்கள் அரசாங்கத்துக்கு அதிகமான பணம் கொடுக்கும்படியாக மக்களை வஞ்சித்து அவங்களுடைய பணத்தை சுரண்டக்கூடியவர்களாக ஆயக்காரர்கள் இருக்காங்க. அதனால் ஆயக்காரனை பொதுவாக சாதாரண மக்களுக்கு பிடிக்காது. மக்கள் கூடி வருகிற இடத்துல ஆயக்காரனை நீங்கள் பிரதானமாக பார்க்க முடியாது. ஆயக்காரர்கள் பணம் குளிக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் பெரிய அதான் சொல்கிறது, அது ஐஸ்வர்யவானா அவன் இருக்கிறான். ஏன்னா தினந்தோறும் பணம் வருது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல், எந்த பிஸ்னஸ் இல்லாமல், வேலைக்கான சம்பளத்துக்கும் போக அதிகமான பணம் வருதுனால அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் பேரை சொல்லுது, அவன் சகையு வேணப்பட்ட ஒரு மனுஷன்ற பேரை சொல்லு. ஒரு சிலர் மட்டும்தான் இயேசு சந்தித்த நபர்களுக்கு, இயேசு விடுதலை கொடுத்த நபர்களுடைய பெயரை சொல்லுது. அதில் சகையு ஒரு முக்கியமான ஒரு மனிதன். இப்போ இந்த சகையு என்ன செய்கிறான்னா, இயேசு வருகிறது கேள்விப்பட்டு 3ஆவது வசனம் சொல்லுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அரசாங்க பதவியில் உயர் ஸ்தலத்தில் இருக்கிறவன், பணமும் புகழும் வேலையாட்களும் கொண்ட ஒரு மனுஷன், அந்த நாட்டில் ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ அவன் எங்கே போகிறான்னா, அவன் இயேசுவை தேடி போகிறான். பணம் இருந்தால் எல்லா சௌகரியங்களும், பணத்தை வச்சு எல்லா அரண்மனை போன்ற வீட்டை கட்டியிருப்பான், நிறைய வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய தோட்டங்களை சம்பாதிச்சிருப்பான், ஒரு பெரிய ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் இயேசு எரிகோ வழியாக வர்றாருன்றதை கேள்விப்பட்டு அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகையில்லை. இப்போ ஏன் இயேசுவை பார்க்கணும்? இயேசுவை பார்ப்பதற்கான தேவை என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்பொழுது இயேசுவை பார்த்த எல்லா மனுஷனுக்கும் ஒரு தேவை இருந்துச்சு, ஒரு வியாதி இருந்துச்சு, ஒரு துக்கம் இருந்துச்சு, அதை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது பலதரப்பட்ட குழப்பங்களோட சந்தேகங்களோட தனது உறவுகளால் பாதிக்கப்பட்ட அநேகர் இயேசுவை தேடி வர்றதை பார்க்கலாம். அது சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மீனவர்கள், ஏழைகள், விபச்சாரிகள், இப்படி பலரை இயேசு பின்னாடி வர்றாங்க, இயேசுவோட சந்திக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷன் இயேசுவை தேடுறதுக்கான எந்த தேவையுமே இல்லையே. அவனுக்கு எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நிம்மதி உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் அவசரம் சொல்கிறது அவரை எப்படிப்பட்டவர். இப்போ இயேசுவை கொடுத்து அப்போ இயேசுடைய புகழ் முழுவதுமாக யூதேயா முழுவதும் போதும். இயேசு கற்பனைக்கு எட்ட முடியாத அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேக மக்களை சுகப்படுத்துகிறார், வல்லமையாக பிரசங்கிச்சிருக்கிறார், அநேக ஜனங்களை விடுவிக்கிறார், அநேக ஜனங்களுக்கு உயிர் கொடுக்கிறார், செத்தவனெல்லாம் உயிரோடு எழுப்பாருன்ற செய்தி எல்லாம் இவனுக்கு போதும். யார் இந்த மனுஷன், எப்படி இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறான்றதை பார்க்குவதற்காக ஆர்வத்தோட இந்த ஜனங்களை, அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மெர்சியாவா, ரட்சகரா, தாவீதுடைய குமாரனா யார் வந்திருக்கிறான்றதை பார்க்குறதற்கு அவன் அலமோதுறான். ரொம்ப பிறல் கூட்டம் போயிட்டுருக்குது. நான் தான் சகேயோ, நான் தான் இந்த ஊருக்கு தலைவன், நான் தான் வரும் வசூலிக்கிறவன்னு அவன் போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதையுமே அவன் பயன்படுத்தாமல் அவன் சாதாரண ஒரு மனுஷனாக இயேசுவை தேடி போகிறான். இயேசுவை பார்க்க வகை இயேசுவை பார்க்க முடியல. அது சொல்லுது, அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். திரள் கூட்டத்தில் அவனால் இயேசு இடத்துல நெருங்க முடியும். இப்போ பார்க்குறான், என்ன ஒரு நபரை பார்க்க போகிறான், ஒரு திரள் கூட்டமாக இருக்குது, பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இனிமேல் இவரை பார்த்து என்ன பண்ண போகிறோம், வீட்டுக்கு திரும்பலை. இவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தை தாண்டி போய் பார்க்கணுமா?
இந்த கூட்டத்திலலாம் இடிச்சிட்டு போய் நம்ம பார்க்கணும், நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமும் தேவையில்லையே அப்படின்றலாம் இப்போது பார்க்கலாம். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனம் சொல்லுது, அவன் குள்ளனானபடியால் சொல்லுது. அவன் உயரம் குறைவாக இருந்தனால, அவன் எல்லா ஜனங்களும் உயரமாக இருந்தனால இயேசுடைய முகத்தை பார்க்க முடியாதனால அவன் என்ன செய்கிறான், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, ஸோ எரிகோவிலேருந்து இந்த ரோடு எங்கே போகும்னு தெரியும், அதனால் அந்த ஜனக்கூட்டத்தை தாண்டி ரொம்ப வேகமாக முன்னாடி ஓடி போகிறான். ஓடி போய் அவன் என்ன செய்கிறான் சொல்லுது, அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தீ மரத்தில் ஏறினான்னு சொல்லுது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு ஐஸ்வர்யவான், அவன் என்ன பண்ணுறான், அந்த இயேசுவை பார்க்கறதுக்காண்டி மரமேலத்தில் ஏறி உட்காரான். காட்டத்தீ மரங்கிறது 30 அடி 40 அடி உயரம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு மரம். இப்போ அந்த மரத்தில் அவன் ஏறி இயேசுடைய வருகையை பார்த்து மேலே உட்காந்துருக்கான். கூட்டத்தில் ஜனங்கள் விட முடியலை, ஜனங்கள் பார்க்க முடியலை. ஆனால் இயேசுவை பார்க்க அங்கே போகக்கூடாது அப்படின்னு. ஏன் இயேசுவை பார்க்கணும் அவன் பிரயாசப்பட்டான்? இயேசுவை பார்ப்பதற்கான அவனது விருப்பத்துக்கான காரணம் என்னென்னா, வாழ்க்கையினுடைய நிர்பந்தத்தை அந்த பகுதி நமக்கு சொல்லுது. அவன் ஒரு உயர் பதவியில் இருந்த பொழுதும், அவனுக்கு அநேக ஐஸ்வர்யம் இருந்த பொழுதும், அநேக வேலைக்காரர்களோ அநேக வீடுகளோ அநேக பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருந்த பொழுதும், அவன் அன்பற்றவனா, உறவுகளற்றவனா, அனாதையாக இருக்கிறான். ஏன்னா ஆயக்காரனை நேசிக்கக்கூடிய மனுஷன் ஒருத்தனும் கிடையாது. ஆயக்காரன் ஒரு இடத்துக்கு போனால் 10 அடி எல்லோரும் விலகி போயிடுவாங்க. ஆயக்காரன் வீட்டில் போய் யாரும் பேச மாட்டாங்க. ஆயக்காரன் வீட்டில் போய் யாரும் மக்கள் ஐக்கியப்பட மாட்டாங்க. ஆயக்காரனை பார்த்தா பயந்து ஓடுவாங்க. எங்கே நம்மளை பார்த்து காசு கேட்டுருவாங்க, நம்மளை பார்த்து வரியை கட்ட சொல்லிடுவானா, தேவையில்லாத வரியை நம்ம மேலே செலுத்திடுவானான்னு சொல்லி ஆயக்காரத்தில் யாரும் ஐக்கியப்பட மாட்டாங்க, யாரும் சேர மாட்டாங்க. ஒரு ஆயக்காரன் வீட்டுக்கு இன்னொரு ஆயக்காரன் தான் போக முடியும். அப்படி போனாலும் அங்கே எந்த விதமான சமாதானமான உறவும் சந்தோஷம் ஒரு பொழுதும் ஏற்படாது. வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, ஆனால் அன்பு அற்றவனா, உறவு அற்றவனா, மகிழ்ச்சி அற்றவனா, நிம்மதி அற்றவனா, குழப்பத்தோடு இருக்கிறான். இது யூத மக்கள் பண்டிகைக்கு பஸ்காவுக்கு போகிறாங்க, ஆனால் ஆயக்காரனால் பண்டிகையில் போக முடியாது. போனால் ஜனங்களெல்லாம் கல்லறிஞ்சு கொண்டுருவாங்க. இந்த துன்மார்கள் ஆராதனையில் போய் உட்கார முடியாது, ஜெபாலயத்தில் போய் கடவுளுடைய வார்த்தை கேட்க முடியாது, எந்த மக்களோடையும் ஐக்கியப்பட முடியாதவனா ஒரு தீட்டான மனுஷனை போல் எல்லா இடத்துலையும் புறம்பாக்கப்படும். ஒரு 4 பேர் கூடி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இவன் போய் நிற்க முடியாது. இவன் போய் நின்னா எல்லாம் உலகி ஓடி போயிடுவாங்க. இவனோட யாரும் உட்கார்ந்து பேச மாட்டாங்க. இப்போ என்ன சம்பாதிச்சு வச்சாலும், எவ்வளோ உயர்வான பதவி இருந்தாலும், ஆறுதலாக பேசுவதற்கும் அன்பாக அரவணைப்பதற்கும் ஆள் இல்லாத ஒரு மனுஷன், ரொம்ப இக்கட்டுகளையும் கண்ணீரோடு வாழ்கிற மனுஷன். இப்பயும் கூட அவன் ஒரு திரள் கூட்டத்தோடு அங்கே போக முடியலை. அவன் தனியாக தான் போகிறான். தனியாளாக போய் தன்னோட பேசக்கூடிய நபர்களும் உறவு கொள்ளக்கூடிய நபர்களும் இல்லாதனால இயேசு ஆயக்கார வீட்டுக்கு போகிறத நீ கேள்விப்படுவேன். இயேசுடைய சீசனில் ஒருத்தன் ஆயக்காரன் மத்தேயு என்கிற ஒரு ஆயக்காரனை இயேசு சந்தித்து அவனை அழைச்சி அவன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்றான். இப்போ இந்த பரிசேயர்களெல்லாம் முறுமுறுக்கிறாங்க, ஆயக்காரனை போய் எப்படி சாப்பிட்ற? இவ்வளோ பாவிகள்லேயே ரொம்ப மோசமான பாவி ஆயக்காரன்றது தான் யூதனுடைய எண்ணம். அதனால தான் நம்ம லூக்கா 18வது அதிகாரத்தில் அங்கே பார்த்து என்ன ஜெபம் பண்ணுறோம்? லூக்கா 18:11 வாசிங்க. லூக்கா 18:11 அப்படியே இன்னொரு பக்கத்தில் உள்ள பக்கம் 110வது பக்கத்தில் லூக்கா 18:11 வசனம். பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உண்மை தோற்றரிக்கிறேன். என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? பரிசேயன் கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், நான் கொலகாரன், திருடன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரனை போல அதெல்லாத்தையும் விட இந்த ஆயக்காரனை போல ஒரு மோசமான மனிதனாக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ ஆயக்காரன் திருடனை விட விபச்சாரக்காரனை விட ரொம்ப மோசமான ஒரு படுபாடு. அதுதான் ஒரு யூதனுடைய எண்ணம், அதுதான் ஒரு பரிசேயனுடைய எண்ணம். ஸோ இப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு கெட்ட பெயரோட சமுதாயத்தில் ஒரு திருடனுக்கு ஒரு கொலகாரனை பார்க்குற மாதிரி தான் அவனை பார்த்தான், ஒரு கொள்ளக்காரனை பார்க்குற மாதிரி தான் அவனை பார்த்தான். சரிங்களா? இவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த ஆயக்கார பணிக்கு வந்த பொழுதோ, இந்த ஆயக்கார பணியில் அவன் பெரிய தலைவனாக இருந்த பொழுதோ, அவன் மனதிலையும் அவனுடைய உள்ளான நிலையிலையும் அவன் கண்ணீரோடு சஞ்சலத்தோடு வாழுகிறான்.
மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உழைச்சி எல்லா பிரயாசங்களும் எல்லாத்தையும் அனுபவித்தாலும் அவனுடைய இருதய மகிழ்ச்சியும் அவனுடைய ஆத்ம சந்தோஷத்தையும் கடவுளுடைய கரத்தில் தான் அவன் பெற முடியும். வாழ்க்கையில் அன்பையும் ஆறுதலையும் கடவுளை தவிர வேறு எந்த மனிதனிடத்திலையும் பெற முடியாது. அவனுடைய தனிமையினுடைய எல்லா மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தேவன் மாத்திரம்தான் திருப்தி செய்கிறவராக இருக்கிறார். இப்போ அதெல்லாம் அறிஞ்சு யார் இந்த இயேசு? ஆயக்காரனுக்கு நண்பனாக இருக்கிற இந்த இயேசு யார்? ஆயக்காரனோடு ஐக்கியப்படுகிற இந்த இயேசு யாருன்னு தெரிஞ்சு ஓடி போய் அவருடைய காட்டத்தி மரத்தில் ஏறி போய் அங்கே நிற்கிறான். இந்த இயேசு இந்த இயேசு என்கிட்ட பேசுவாரா? இந்த இயேசு என்னை அன்பு கூறுவாரா? இந்த இயேசு என்னை கூப்பிடுவாரான்னு நினச்சி மரத்தில் ஏறி அவர் முகத்தையாச்சும் பார்த்துருவோம், அந்த அன்பான சமாதானம் உள்ள அந்த மேசியா யாருன்றதை பார்த்துருவோன்னு ஏங்கி அவன் நின்று கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த முதல் 4 வசனம் எனக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த நிலையை நம்ம இருந்தாலும், எவ்வளோ உயர்வு நம்ம அடைந்தாலும், நம்முடைய எல்லா பிரயாசங்களும் கனவுகளும் நமக்கு நிறைவேறினாலும், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத பொழுது, இயேசு நம்முடைய இருதயத்தில் பிரதானமாக இல்லாத பொழுது, இந்த ஆயக்காரனை போல இக்கட்டுகள்லையும் தனிமைகளையும் கஷ்டத்தில் தான் நம்ம வாழ முடியும். இயேசு இல்லாத வாழ்க்கை அதான் இயேசு சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் நான் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் இல்லைன்னு கேட்டேன். இப்போ நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கலாம், குடும்ப உறவுகள் இருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நிறைய ஐஸ்வர்யம் இருக்கலாம், நிறைய போஸ்டிங்கில் இருக்கலாம், நிறைய உயர்வில் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பொழுதும் மகிழ்ச்சியை தராது. இந்த உலக ஐஸ்வர்யம் ஒரு பொழுதும் ஒரு மனிதனை மகிழ்ச்சிக்கு நேராக நடத்தாது. நம்ம என்ன நினச்சிட்ருக்கிறோன்னா, ஒரு ஒரு பணக்காரனை பார்க்கும் பொழுது, ஒரு பணம் உள்ளவனை பார்க்கும் பொழுது, அல்லது ஒரு அரசாங்க அதிகாரியை பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல போஸ்டிங்கில் உள்ளவனை பார்க்கும் பொழுது, இவனுக்கு வந்த வாழ்வை பார்த்தியான்னு நினைக்கிறோம். அவன் நல்லா மகிழ்ச்சியாக இல்லைன்னு நினைக்கிறோம். அவனுக்கு என்னங்க குறை? அவனுக்கெல்லாம் வீடு இருக்குது, சொத்துக்கெல்லாம் இருக்குது நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே இக்கட்டும் துன்பமும் வறுமையும் தனிமையும் கஷ்டங்களும் கட்டாயம் உண்டுன்றத வேதனை அப்படி சொல்கிறோம். ஒருத்தருடைய திரளான ஆஸ்தி அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு இயேசு சொல்கிறார். ஒருவனுடைய திரளான பொக்கிஷம் அவனுக்கு சந்தோஷம் இல்லைன்னு இயேசு சொல்கிறான். பல எடுத்துக்காட்டுகள் நீங்கள் பார்க்கலாம். பணம் உள்ளவன், சினிமாவில் புகழ் பெற்றவன், அரசியலில் புகழ் பெற்றவன் எல்லாம் தூக்குமாட்டி சாகிறான், எல்லாம் கொலை பண்ணி சாகிறான், எல்லாம் தன்னைத்தானே மாய்ச்சி சாகிறான். இப்போ என்ன, அது எதுவுமே அவனை மகிழ்ச்சிக்கு நேராக நடத்தலை. புகழோ பணமோ ஐஸ்வர்யமோ இந்த உலகத்தினுடைய எந்த உயர்வும் சமாதானத்துக்கு சந்தோஷத்துக்குமான அடிப்படை கிடையாது. ஆனால் மனுஷனை தோடி ஓடுறான், இது அடையிறதுனால மகிழ்ச்சி நினைக்கிறான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் இருக்கிறத விட வேலைக்கு போகிறான். ஞாயிற்றுக்கிழமை 2 மடங்கு சம்பளம். ஞாயிற்றுக்கிழமையும் உழைக்கிறான், 24 மணி நேரமும் உழைக்கிறான். உழைச்சி பணம் சேர்க்கணுன்றான். எதுக்கு, ஏன், அதெல்லாம் சிந்திக்கலாம். உணவு 350 சொல்கிறாரு, உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு போதும், அதுவே போகுன்றார். உண்ணவும் உடுக்குவதுக்கு இருந்தால் அது திருப்தியாக என்னன்றார். சாப்பாடும் ட்ரெஸ் இருந்தால் அதுதான் இந்த உலகத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்க்கைன்றார். அஞ்ஞானிகளை போல இருக்காது, உனக்கு என்ன தேவைன்றத தேவன் அறிந்திருக்கிறான். இந்த சகையு ரொம்ப இக்கட்டுகள்லையும் கண்ணீரோட எந்த விதமான மீட்புக்கு வழி இல்லாமல் ஏங்கிச்சலாம். பாவியான ஒவ்வொரு மனுஷன் இந்த உலகத்தில் தான் ஆபத்துக்கு அடிமைப்பட்ட மனுஷன் இந்த உலகத்தில் கடவுளை விட்டு பிரிந்தனால அவன் தனிமையாக தான் இருக்க முடியும். அகஸ்டின்ற ஒரு போதகர் சொல்கிறாரு, என் இருதயம் கடவுள்கிட்ட இளைப்பாறுதல் அடையாமல் இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் அடையாது. என் இருதயம் கடவுள்கிட்ட சமாதானம் அடையாமல் இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் சமாதானம் அடையாது. என் இருதயம் கடவுளுக்குள்ள மகிழ்ச்சி அடையாமல் இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் மகிழ்ச்சி அடையாது அப்படின்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவம் கடவுளை நம்மளை விட்டு பிரிச்சிருந்தனால மகிழ்ச்சியை சமாதானத்தை இழந்து தனிமையிலே இக்கட்டுகள்லையும் துன்பங்களையும் நம்ம அறிய முடியாத அநேக வேதனைக்குள்ளாக நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு இயேசு தான். இந்த சகையை காப்பாற்றுறதுக்கு இயேசுவை தவிர வேறு யாரும். இந்த சகையுக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. இந்த சகையுக்கு அநேக அரசாங்க அதிகாரிகள் தெரியும். இந்த சகையுக்கு அரசனை தெரியும். இந்த சகையுக்கு ஆசாரிகள் பரிசேயர்கள் எல்லாரையும் நல்லா தெரியும். ஆனால் அவங்க யாரும் இவனுடைய பிரச்சனையை தீர்க்கவோ, இவனோட சமாதானம் பண்ணவோ, இவனோட ஐக்கியப்படவோ, இவன் மேலே அன்பு செலுத்தவோ, இவன் வீட்டுக்கு வருவாங்கவோ யாரும் இல்லை. இந்த நிலை தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த சகைக்கு போல
அன்புக்காகவும் சமாதானத்துக்காகவும் விடுதலைக்காகவும் ஒவ்வொரு மனுஷனும் ஏங்கிட்டு இருக்கிறான். குடும்பத்தோடு இருக்கிறான், 50 உறவுகளோடு இருக்கிறான், ஆனால் தனியாக தான் இருக்கிறான். விசேஷத்துக்கு போகிறான், 100 பேரோட சிரிச்சு பழகுறான், ஆனால் தனிமையாக தான் கஷ்டப்படுறான். வாழ்க்கையில் யாரும் அவன் கூட இருக்கிறதில்ல. அவனுடைய உணர்வுகளை எண்ணங்களை யாரும் புரிகிறதில்ல. சகையுடைய நிலை பரிதாபத்தலும் பறந்தாங்க. வெளியில எல்லாம் இருக்குது, ஆனால் உள்ள கண்ணீர் இருக்குது. வெளியெல்லாம் இருக்குது, உள்ள துக்கம் இருக்குது. அதுதான் அவனுடைய நிலை. அதனால தான் ஓடுறான். எப்படியாச்சும் அந்த இயேசுவோட அந்த அன்பு நிறைந்த அந்த சமாதானம் பண்ணுகிற அந்த ஜனங்களை ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த இயேசுயா எப்படி அவர் ஆயக்காரன வீட்டில் போய் உட்கார்றாரு, எப்படி ஆயக்காரனோட மகிழ்ச்சியாக இருக்கார், எப்படி விபச்சாரியை மன்னிக்கிறார், எப்படி திருடனுக்கு விடுதலை கொடுக்குறாரு, எப்படி பாவிகளோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தேவன் யாருன்றதை அறிஞ்சு ஓடி போகிறான். அவனுக்கு இயேசுவை குறித்த செய்தி சொல்லப்படுது. அதை கேட்டு ஓடி இயேசுடைய முகத்தை பார்க்குறக்காண்டி அவன் நினைக்கிறான். 5-6 வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்குவேன் வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்துடனே அவரை அழைத்து கொண்டு போனான். ரைட். கூட்டத்தில் இயேசு வந்துட்டு இருக்கிறாரு. இயேசு சாக போகிறாரு. இயேசு சிலுவையை நோக்கி போகிறாரு. இப்போ இயேசுக்கு எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும். இன்னும் 3 நாள் அவருக்கு சாவு, இன்னும் 3 நாள் சிலுவையில் போய் மறிக்கணும், இன்னும் 3 நாள் பரியாசம். நாளை கழிச்சு நமக்கு சாவுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்குமா? மரண படுக்கையில் இருக்கிற 2 நாள் உங்கள் ஜீவன் போயிருங்க, 2 நாள் தாங்க ஒரு உயிர் அப்படின்னு சொன்னால் முகத்தில் சிரிப்பு இருக்குமா? மற்றவனை குறித்து யோசிப்போமா? சாவை குறித்த பயம்தான் இருக்கும். 2 நாள் அவருக்கு சிலுவை மரணம்னு சொன்னால் அவர் எவ்வளவு கண்ணீரோட எவ்வளவு துக்கத்தோட தான் நேசித்த இந்த ஜனம், தான் மீட்ட இந்த ஜனம், இந்த மீட்புக்காக இந்த ஜனங்களுக்கு செய்த இவ்வளவு வல்லமையான செயல்களுக்கு மத்தியில் இந்த ஜனங்கள் எல்லாரும் தனக்கு துரோகம் பண்ணி தன்னுடைய சீசர்களும் தன்னை கைவிட்டு, தனது குடும்பமும் இனமும் தன்னை கைவிட்டு அனாதையாக சிலுவையில் கொடூரமாக மறிக்க போகிறோன்ற எண்ணத்தில் தான் அவர் எருசலேமுக்கு போகிறார். இப்படிப்பட்ட நிலையில் எருசலேமுக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கிற இயேசு இப்போ என்ன செய்கிறாரு? சகையை பார்க்குறார். தான் வசனம் சொல்லுது. அவர் கூட்டத்தோடு நடந்து போயிட்டுருக்காரு. சகையை முன்னாடி மரத்தில் ஏறி உச்சியில் உட்காந்து பார்த்துட்ருக்குறான். அவன் ஏற்கனவே குள்ளமான இந்த கூட்டத்தில் நிறைய பேருக்கு மரத்தில் உள்ள யாரையும் தெரியாது. அவன் உட்காந்துருக்கிறான். இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து, இயேசு நடந்து வராரு, மரத்தில் இங்கே உட்காந்துருக்கான். ஆனால் பக்கத்தில் வந்து அவர் அப்படி அவன் மேலே பார்க்குறாரு. இயேசு ஒரு நோக்கத்தோடு இந்த எரிகோ வழியாக போகிறார். இந்த சகேயுவை சந்திக்கும்படியாக இயேசு போகிறார். இந்த சகேயுடைய வழி, இந்த சகேயுடைய பிரச்சனை, இந்த சகேயுடைய நிர்பந்தமான நிலையை அறிந்து அவனை தேடி, அவருக்கு எவ்வளோ துக்கம் இருந்தாலும், அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அவருக்கு மரண வழிகள் எவ்வளோ இருந்தாலும், பாவியான இக்கட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனிடத்தில் அவர் அன்பை மீட்பை கொடுக்க தயாராக இருக்கார். அதனால் அவர் வந்து அவர் அண்ணாந்து பார்த்து மேல் நோக்கி பார்க்குறார். அவனை கண்டு சகேயுவே அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு, நீ சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு. இப்போ எத்தனையோ கூட்டத்தில், திரள் கூட்டத்தில் எத்தனையோ பேர் எப்பயாச்சும் இயேசுடைய சரீரத்தை தொட்டுறணும், இயேசுடைய ஆடைகளை தொட்டு சுகமாயிடணும், இயேசுடைய பாதத்தில் விழுந்துடணும், இயேசு எப்படியாச்சும் சந்திச்சு ஏதாச்சும் ஒரு விடுதலை பெற்றுட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்குது. திரள் கூட்டம் கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி நடந்து வந்துட்டே இருக்குது. ஆனால் இயேசு இங்கே யாரை பார்க்குறாரு? இயேசு இங்கே யாரை கூப்பிட்றாரு? இயேசுடைய இருதயத்தில் இங்கே யார் இருக்கிறார்? அந்த தனிமையை, அந்த ஒத்த மரத்தில், அந்த மரம் எப்படி தனிமையாக இருக்குதோ அதே போல் அந்த மரத்தில் தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், இந்த கூட்டத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனுஷன், இந்த கூட்டத்தோடு ஐக்கியப்பட முடியாமல் எல்லா ஜனங்களால் நிராகரிக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். அவனை பார்க்குறாரு. அவனுடைய தேவை, அவனுடைய பிரச்சனையை பார்த்து அவன் அண்ணா சகையோ அவர் முகத்தை மட்டும்தான் பார்க்க ஆசைப்பட்டான். அவர் எப்படிப்பட்டவர்னு அவன் பார்த்துட்டான். இதுதான் இயேசுவால் அவனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இப்போ சகையை எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் நடக்குது. இயேசு முகமாக அவனை பார்க்குறான். அவன் அவரை பார்க்க ஆசைப்பட்டான். இப்போ அவர் அவனை பார்க்குறாரு, நேருக்கு நேராக பார்க்குறான். அவர் அவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனால தான் அவன் இப்போ தேடி வந்து அவரை பார்க்குறான். முதலாவது அவர் விரும்பி அவனை சந்திக்கும்படியாக வருகிறார். அவர் வந்து அவனை முகமுகமாக பார்த்து பேரை சொல்லி கூப்பிட்றார். யார் அவனுடைய பேரை அங்கே சொல்லலை. யார் வருதாங்க
அந்த பெரிய அதிகாரி, இவர் தான் ஆயக்காருடைய தலைவர், இவர் தான் வசூல் வசூலிக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன், யாரும் சொல்லலை. இயேசு அவனை பேரை சொல்லி சகேயுன்னு பேரை சொல்கிறார். சகேயுவே நீ வா அப்படின்னு. இதனால் வரைக்கும் அவனை யாரும் பேரை சொல்லியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு பெரிய ஆஃபீஸராக அவனை கனத்துக்குரியவனா, மேன்மைக்குரியவனா, ஒரு மரியாதையோடு அவனை கூப்பிட்டுருந்துருப்பாங்க அதிகாரியாக. ஆனால் இயேசு ரொம்ப உரிமையாக, இயேசு ஒரு தகப்பன் தான் மகனை அழைக்கிறது போல, இயேசு ரொம்ப இணக்கமாக. யூத சமுதாயத்தில் ஒரு மனுஷனை நீங்கள் பெயர் சொல்லி கூப்பிடுறீங்கன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு உங்களுக்கு இரத்த உறவு இருந்தால் மட்டும்தான் கூப்பிட முடியும். இரத்த உறவு இல்லாத மனிதனை தொழில் சார்ந்து அல்லது அதை செய்யக்கூடிய காரியங்களை சார்ந்து தான் சொல்ல முடியும். பெயரை சொல்லி கூப்பிட்டா நீ என் குடும்பத்தில் ஒருத்தன், நீ என்னோட ஒருத்தன், நீ என்னோட இரத்த பந்தம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இயேசு அதை அறிஞ்சு தான் கூப்பிட்றாரு. அனாதையாக இருக்கிற உனக்கு நான் இருக்கிறேன் சகேயுன்னு. யாருமே உன்னை பார்க்காம, யாருமே உன்னை கவனிக்காமல், உன் தனிமையில் நீ படக்கூடிய கஷ்டத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன் சகேயுவே. நான் உன்னுடைய தகப்பனாக இருக்கிறேன், நான் உன்னுடைய தோழனாக இருக்கிறேன், நான் உன்னுடைய நண்பனாக இருக்கிறேன். உன் கூட ஐக்கியப்படுவதற்கு, உனக்காக என்னை இழப்பதற்கு, அது அந்த பேரில் இவ்வளோ விஷயம் உள்ள அடங்கியது. திரள் கூட்டெல்லாம் பார்க்குறது. இயேசு ஒருத்தனை பேரை சொல்லி கூப்பிட்றாரு. இயேசு ஒருத்தனை பார்த்தவன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அவனுக்கு இயேசுக்கு ரொம்ப வேண்டியவன் போல, இயேசுடைய உறவுக்காரன் போல, இயேசுக்கு ரொம்ப தெரிஞ்சவன் போல அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு ஒருத்தன்ட்ட பேசிகிட்டு இருக்காரு. எல்லாம் திரளாக பார்க்குறாங்க. எல்லாராலையும் அனாதையாக்கப்பட்ட சகேயுவுக்கு இப்போ மேன்மையான கனம் கிடைக்கும். மேசியா, மகிமையின் தேவன், மாட்சிமை புரிந்த பரிசுத்த கடவுள் தான் வாயில் அவன் பேரை சொல்லி சகேயுன்னு கூப்பிடுறது மாத்திரம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ சீக்கிரம் இறங்கி வா, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கணுன்ற. சகேயுவே உன்னை பார்த்துட்டேன், இனிமேல் நான் உனக்காக இருக்கிறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. சகேயு நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்கு மீட்பா தரேன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். அப்படிசா இல்லை, நீ இறங்கி வா சகேயு, எனக்கு சாவு இருக்குதான், எனக்கு வலி இருக்குதான், இன்றைக்கி நான் உன் வீட்டில் இருக்கணும், நான் உன்னை மீட்கணும், உன்னை அன்பு கூறணும், உனக்கு விடுதலை கொடுக்கணும், உன்னை கடவுளோடு ஒப்புரவாக்கணும், தனிமைக்கான ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கணும், உன்னை பாவத்திலிருந்து மீட்கிறதா என்னுடைய முதல் வேலை. உன்னை காப்பாற்றிட்டு தான் எனக்கு அடுத்த வேலை, உன்னை ரட்சித்துட்டு தான் நான் அடுத்த வேலைக்கு நான் போகணும். நீ வாடி, எனக்கு ரொம்ப முக்கியமான, நீ என் நேசத்துக்குரியவன், நீ அன்புக்குரியவன், நான் உன்னோட ஐக்கியப்பட போகிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், இனிமேல் உனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் உன் கூட இருந்து உன்னை வழிநடத்துகிறவரா, உன்னை நேசிக்கிறவரா, உன்னை மீட்கிறவரா, சீக்கிரம் வர, அவனை உன் வீட்டுக்கு வரணும். தான் வீட்டுக்கு யாராச்சும் வருவாங்கன்னு ஏங்கி அழுதுட்டு இருந்தமே, இப்போது பரிசுத்த மேசியா வீட்டுக்கு வர ரெடியாக இருக்கிறேன். தாவீதின் குமாரன் சொல்கிறாரு, நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை காட்டுறார். சகேயு கண்களை இருப்பான். சகேயுடைய இருதயம் அப்படியே உள்ள சந்தோஷத்தால் பொங்கி இருக்கும். அவரை பார்க்கணுன்னு வந்தோம், இப்போ அவர் என்ன கூப்பிட்றாரு, பேரை சொல்லி கூப்பிட்றாரு, வீட்டுக்கு வரேன்றாரு, வீட்டில் வந்து சாப்பிட்றேன்றாரு. எவ்வளோ மகிழ்ச்சியாக அவர் எதாவது 6வது வசனம் சொல்லுது, அவன் சீக்கிரமாக இறங்கி குதிச்சிருப்பான் மரத்திலிருந்து, திடீர்னு அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் மனம் மகிழ்ச்சி அடைந்ததுக்கு அளவே, அவன் மன ஆறுதல் அடைந்ததுக்கு அளவே. என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தரா, என்னை அன்பு கூறுறதுக்கு ஒருத்தரா, ஏன் பாவத்தை கழுவுறதுக்கு ஒருத்தரா, இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவனா, அயோக்கியனா, கொள்ளக்காரனா, யாராலையும் நேசிக்கப்படாமல் அனாதையாக இருக்கக்கூடிய என்னையும் போய் ஒருத்தர் பார்க்குறாரா, என்னையும் ஒருத்தர் கூப்பிட்றாரா, என் வீட்டுக்கு ஒருத்தர் வர தயாராக இருக்கிறாரா, ஆனந்தத்தோட மகிழ்ச்சியோட இயேசு கூப்பிடுவார். சகேயுவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சிலாக்கியம் அந்த கூட்டத்தில் ஒருத்தனுக்கு கிடைக்கும். கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்த ஒருத்தன் வீட்டுக்கு அவர் போல, ஒருத்தனோடையும் அவர் ஐக்கியப்படலை, ஒருத்தனுடைய பெயரை என்ன சொல்ல, அவனை தெரிந்தெடுத்து அவன் திரள் கூட்டத்துக்கே தெரியுது. 14ஆம் வேதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இயேசு பின்னாடி போன எல்லா கூட்டத்துக்கும் தெரியுது, இயேசு சகேயுவை பேரை சொல்லி கூப்பிட்டு அவனை அன்பு கொடுத்து அவன் வீட்டுக்கு அவர் சாப்பிட போனான்னு எல்லா பேருக்கும் தெரியுது. எல்லா எருசலேமுக்கு முழுவதுக்கும் சகேயு தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கனத்தை இயேசு கொடுத்துட்டார். சகேயு தேவனுக்கு பிரியமானவன், சகேயு தேவனால் நேசிக்கப்படுகிறவன், சகேயு தேவனால் மன்னிக்கப்படுகிறவன், சகேயு தேவனுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிக்கும் பாத்திரவானாக இருக்கிறான்றதை அறிந்து இயேசு வீட்டுக்கு போனார். இயேசுடைய
மீட்பு, பாவிகள் மீதான இயேசுடைய அன்பு எவ்வளவு ஆழமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு இக்கட்டுகளும் துன்பங்களும் இருந்தாலும் அவர் ஒரு பாவியை நேசிக்க விரும்பும் பொழுது அவருடைய அன்பினுடைய ஆழம் எவ்வளவு உன்னதமானதாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் அன்னைக்கு அவன் அனுபவித்த அந்த மகிழ்ச்சி சமாதானமும் அவன் என்னாலும் மறந்துருக்கான். இவ்வளோ நாள் அவன் சுமந்த பாரம், இவ்வளோ நாள் அவன் பட்ட வேதனை, இவ்வளோ நாள் அவன் மகிழ்ச்சியற்று அவன் அனுபவித்த எல்லா அவமானங்கள், அவன் புறக்கணிக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒரு நொடியில் இயேசு மாற்றி போடுகிறார். அவனை அற்பமாக எண்ணாதீங்க, அவனை யாரும் புறந்தள்ளாதீங்க, அவன் வீட்டுக்கு போங்க, அவனை அன்பு கூறுங்க, அவனை நேசிங்க. அவன் அன்பு கூறப்பட வேண்டியவன்றதை அந்த சமுதாயத்துக்கு இயேசு அடையாளம் காட்டுகிறவராக இருக்கிறார். நீங்கள் நானும் மனம் திரும்பும் பொழுது இப்படிப்பட்ட அன்பை தான் பெற்றுக்கொண்டு வரும். நீங்கள் நானும் அவருடைய ஆலயத்தில் அவருடைய திருச்சபையில் வரும் பொழுது சகேயுவை பார்த்த இயேசு உங்களையும் பார்க்குறார். சகேயு மேலே கண்ணோக்கமாக இருந்த இயேசு அவரை பார்க்கும்படியாக வந்திருக்கிற நீங்கள், அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இன்றைக்கி வந்திருக்கிற உங்களை அவர் நோக்கி பார்க்குறார். யாரெல்லாம் அவரை தேடி வர்றாங்களோ ஒரு முறையும் அவர் கைவிடுகிறது. அதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க. யாருக்கெல்லாம் வேதனை, யாருக்கெல்லாம் கண்ணீர், யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லை, யாரெல்லாம் சந்தோஷமற்று எல்லாம் என்கிட்ட வாங்க, எல்லாரும் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உண்மையாக அவரிடத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் தேடி வருகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறது. அவர் நோக்கி பார்க்கிறார், அவர் பேரை சொல்லி கூப்பிட்றார். என் ஆடுகளை என் சதத்துக்கு செவி கொடுப்போம், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவர் ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவரை நடத்துகிறார். உங்களுடைய பேர், உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய மரணம், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை, இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் வாழக்கூடிய காரியம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய சந்ததியுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் பூரணமாக அறிஞ்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பார்வை உங்கள் மேலே இருக்கும் பொழுது, அவர் உங்களை கூப்பிடும் பொழுது யாரும் தடுக்க முடியாது. இங்கே யாரும் முறுமுறுக்கலை, இங்கே யாரும் இயேசுவை பிடிச்சி தடுத்து நிறுத்தலை. என்ன அவ்வளோ பெரிய அயோக்கியம் எடுக்க போகிறீங்க? அவன் எவ்வளோ பேரை கொள்ளையடிச்சிட்டான், எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்கிறான், அவன் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போகலாமா? நீங்கள் யாரும் அவர் கையை பிடிக்கலை, யாரும் அவரை தடுத்து நிறுத்தலை. யாரும் சகையும் இயேசுவும் இணைய முடிகிறதுக்கு யாரும் தடைக்கெல்லாம் இருக்க முடியாது. யார் இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி போட்டு அவர் சகை வீட்டுக்கு போவார். யார் தடுத்தாலும் அவர் மீறி அவன் வீட்டுக்கு போவார். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுடைய அன்பு இவ்வளோ ஆழமாக இருக்கு. நீங்கள் அவரை தேடி வரும் பொழுது அவர் உங்களோடு ஐக்கியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களுடைய ஆத்துமாவில் எல்லா மகிழ்ச்சியையும் கொடுத்து உங்களுடைய எல்லா விதமான தனிமையான இக்கட்டான எல்லா காரியங்களையும் போக்கி உங்கள் இருதயத்தை சந்தோஷத்துக்கள் நடத்தக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு மட்டும். இன்றைக்கி சகேயுவுக்கு இருந்த அந்த சந்தோஷம் இயேசுவால் மட்டும் வந்தது. எல்லாருக்கும் எல்லாராலும் அவன் துக்கப்பட்டு முறுமுறுக்கப்பட்டு அவன் கண்ணீர் வடிக்கப்பட்ட பொழுது அவன் இயேசுவால் மட்டும் சந்தோஷத்தை பிறக்கிறவனாக. நீங்கள் நானும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இயேசுடைய சமூகம். இயேசுக்குள்ளாக இணைந்திருக்கிறது போல் ஒரு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. இயேசு வேதத்தில் வாசித்து இயேசுடைய சமூகத்தில் ஜெபித்து அவருடைய மக்களோடு ஐக்கியப்படக்கூடிய ஒரு சந்தோஷத்தை போல் இந்த உலகத்தில் மேன்மையான மகிழ்ச்சி சந்தோஷம். அந்த பணமும் அந்த பதவியும் அந்த உயர்வும் கனமும் தராத சந்தோஷம் இயேசுவின் மூலமாக ஒன்று கிடைக்குது. இயேசு தான் எல்லா மகிழ்ச்சிக்கும் சமாதானத்துக்கு ஊற்று காரணமாக இருக்கிறார். இயேசுடைய அன்பு விலை மதிப்பில்லாத ஒவ்வொரு பாவிக்கு தான் தேவை. ஒவ்வொரு பாவிக்கும் தேவையானது பிரதானமானது தேவ அன்பு. தேவ அன்பு ஊற்றப்படும் பொழுது அங்கே பாவ மன்னிப்பு பிரதானமாக இருக்குது. ஒரு மனுஷன் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய சமாதானத்தை பெறுவதற்கு பாவ மன்னிப்பு தான் முதல்ல அஸ்திபாரமாக இருக்குது. எங்கே பாவம் களையப்படுகிறதோ அங்கே தான் உண்மையான அன்பு இருக்கும். எங்கே பாவம் மூடப்படுகிறதோ அங்கே தான் உண்மையான சந்தோஷம் உருவாகும். அதனுடைய விளைவை தான் நம்ம பின்பகுதியில் அடுத்து பார்க்குறோம். 7 10 வசனத்தை வாசிங்க. 7 8 வாசிங்க. அதை கட்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் கற்பப்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுடன்
நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றார். பாருங்க, இயேசுவை அழைச்சி கொண்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான். இப்போ இயேசு சகை வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு. திரள் கூட்டம் வெளியே நிற்குது, யார் உள்ளே போகிறார்? அதான் சொல்லுவாது, கண்ட யாவரும் எல்லாரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முன்முறுத்தார்கள். ஏன்னா வந்தெல்லாம் முக்கால்வாசி பேர் யூதர்கள் தான், 90% யூத மக்கள் தான் போகிறான். அவங்கெல்லாம் இந்த ஆயக்காரனை புறக்கணிக்கப்பட்டவனும் கொள்ளைக்காரனும் திருடனுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். யாரும் போகல. எப்படி இவன் வீட்டுக்குள்ளே போகிறது, எப்படி இவன் வீட்டில் போய் ஐக்கியப்படுகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இயேசு அவன் வீட்டுக்குள்ளே போய் உட்கார்றாரு. அவன் வீட்டில் அவனுக்கு தரக்கூடிய உணவை அருந்துறாரு. அவனோட சாப்பிட்டு அங்கே ஐக்கியப்படுகிறத அவங்க பார்க்குறாங்க. போன உடனே இயேசு அவனோட உட்காந்து பேசுகிறார். இயேசு அவனும் மன மகிழ்ச்சியாக பேசுகிறான். பேசும்பொழுது தான் சகையன் என்ன சொல்கிறான் என்று அவன் கர்த்தரை நோக்கி, தேவன் அவர் ஆண்டவர்ன்றதை அறிஞ்சு அவன் சொல்கிறான், ஆண்டவரே. இப்போ இயேசு சொல்லலை, நீ இப்படிலாம் தப்பு பண்ணிட்ட, நீ இப்படிலாம் லஞ்சம் வாங்கிட்ட, மக்கள்லாம் ஏன் உன்னை சேர்க்கலன்னா இந்த பாவெல்லாம் உனக்கு இருக்குது, நீ இவ்வளோ அயோக்கியமாக வாழ்ந்தனால தான் யாரும் உன் வீட்டுக்கு வரல, நீ எல்லாருடைய பணத்தையும் கொள்ளடிச்சனால தான் யாரும் உன்னை நேசிக்கலை, அதெல்லாம் எதுவுமே அங்கே நடக்கல. அவராக சகையவே அங்கே சொல்கிறான். இயேசுவோடைய அன்பை ருசி பார்க்கும்பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதையை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். அவன் இயேசுவோடு இருக்கும் பொழுது அந்த அன்பு அவன் இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது அவனுடைய வேலை, அவனுடைய பதவி, அவனுடைய பணம் எல்லாம் ரொம்ப அற்பமாக போயிடுச்சு. இன்னொன்று, இயேசு கூட இருக்கும் பொழுது அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அசத்தலை நான் களையணும். இப்போ சகேவினுடைய பாவ அறிக்கை தான் அந்த பகுதி. என் ஆஸ்தியை பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துறேன். நான் சம்பாதிச்ச இந்த பணம் எல்லாம் அநியாயமானது, இந்த பணம் நீதியானது இல்லை, இந்த பணம் உண்மையாக வந்ததில்லை, இந்த பணம் அநியாயம் மக்களிடத்தில் வாங்க லஞ்ச பணம் தான் இது. அதனால் இது என் சொத்தை எல்லாம் நான் ஏழைக்கு கொடுத்துட்றேன். என் சொத்தில் பாதியை நான் ஏழைக்கு திரும்ப கொடுத்துட்றேன். கஷ்டப்படுறவங்களுக்கும் துக்கப்படுகிறவர்களுக்கும் நான் கொடுத்துட்றேன். அவர் வரும் பொழுது அது உண்மையான பாவத்தை குறித்த உணர்வு, பாவத்தை குறித்த நீதியான அறிக்கை, தான் இருதயத்தை குறித்த ஆழமான சிந்தனை அங்கே ஒருவர் சொல்கிறான். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துவேன். நான் ஒருத்தன்ட்ட 1000 ரூபா ஏமாற்றிட்டேன்னு சொன்னால் நான் 4000 ரூபா திரும்ப கொடுத்துறேன். ஒருத்தன்ட்ட 1 லட்ச ரூபா வாங்கி நான் ஏமாற்றிட்டேன்னு சொன்னால் நான் 4 லட்சமாக அப்படி திரும்ப கொடுப்பேன். இப்போ அதை யோசிச்சு பாருங்கள். அநியாயமாக வரி ஒருத்தன்ட்ட 1000 ரூபா வாங்கிட்டான். இப்போ வீட்டுக்கு போய் அந்த கதவை தட்டி இந்த 4000 ரூபா வச்சுக்க அப்படின்னா இந்த பணத்தை வாங்குறவங்களுக்கு சகையை பார்த்து எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளவு மோசமாக வாங்குறவன் இப்போ இவ்வளவு பரிசுத்தவானா, இவ்வளவு உண்மையுள்ளவனா, இவ்வளவு இழக்கக்கூடியவன் அவன் எப்படா மாறினா? நாளத்தனை எப்படா அவன் திரும்ப கொடுக்குறான்? எல்லாரும் அவனை குறித்து பேசுவதற்கான அந்த வாய்ப்பு, அந்த ஊரை சகையை குறித்து பேசக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் இயேசு கொடுக்குறான். சகையை நீ பழைய சகையை கிடையாது, சகையை நீ இயேசுவினுடைய சகை. சகையை நீ இயேசுவை போல் அன்பை காட்டுறவன், இயேசுவை போல் ஏழைகளை நேசிக்கிறவன், இயேசுவை போல் உண்மை உள்ளவன், இயேசுவை போல் பல மடங்கு சந்தோஷத்தை மக்களுக்கு கொடுக்குறவன்றதை அவன் அறிக்கை இருக்கிறான். நாளத்தனே எல்லாருக்கும் நான் திரும்ப கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். இனிமேல் நான் பழைய வாழ்க்கை வாழ மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் எனக்கு இந்த வேலை அவசியம் இல்லை. அதாங்க அர்த்தம். இனிமேல் அநியாயமான யார்ட்டையும் மஞ்சள் வாங்கணும். ஏன்னா இந்த வேலையில் உண்மை உத்தமமாக என்னால் இருக்க முடியாது. ஆண்டவரே, நான் ஆஸ்திகளெல்லாம் இழந்து நான் உம்முடைய பிள்ளையாக மாறுகிறேன். நான் உண்மை போல் அன்புள்ளவனா, உண்மை போல் நேசத்துக்கூடியவனா, உண்மை போல் உண்மையுள்ளவனா, உண்மை போல் ஏழைகளை காப்பாற்றுகிறவனா, ஏழைகளோடு ஐக்கியப்படுகிறவனா நான் இருக்கிறேன்றதை என்ன சொல்கிறேன். இயேசு வரும்பொழுது தான் நடக்குது. இயேசு என் பாவத்தை மன்னிச்சான்றதுக்கு அடையாளம் என்ன? இயேசு என்னுடைய வாழ்க்கையில் கிருபை இறக்கமும் கொடுத்ததுக்கு அடையாளம் என்ன? இயேசுனுடைய சமூகத்துக்கு முன்பாக எனக்கு உள்ளான பாவ நிலையை உணர்ந்து அவரை போல வாழ பிரயாசப்படுவார். பாவத்தை விட்டு விலகுவது மாத்திரமல்ல, அவருடைய குணாதிசயங்கள் நான் பெற்றுக்கொள்வது, அவரை போல சிந்திப்பது, அவரை போல அன்பு செலுத்துவது, அவரை போல அன்பு பகிர்ந்து கொடுப்பது, அவரை போல மன்னிப்பது, அவரை போல துக்கப்படுகிறவர்களுக்கும் இக்கட்டில் உள்ளவர்களுக்கும் நேசத்தை அன்பை வழங்குவது தான் பிரதானம். இந்த கூட்டம்லாம் வெளியே நிற்குது, சகையாக சொல்கிறான், பகிரங்கமாக சொல்கிறான். என்கிட்ட யாராச்சும் உங்களோட அநியாயம் பண்ணியிருந்தேன்னா, உங்ககிட்ட அநியாயமாக காசு வாங்கியிருந்தேன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நாளை தனியாக திரும்ப கொடுக்குறேன்.
யார் என்னுடைய பணத்தால் நான் கொள்ளையடிச்சுன்னு சொல்லுங்கள், நாளைத்தானே நான் திரும்ப கொடுக்குறேன். ஏழைகள் இருந்தால் எல்லோரும் வாங்க, கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களும் வாங்க, என் சொத்தெல்லாம் அவங்களை நான் எழுதி கொடுக்குறேன்ற ஒரு விஷயத்தை சகை சொல்கிறான். 9ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இப்போ இயேசு எல்லாரும் மாடி சொல்கிறார், இன்னைக்கு இவன் தேவனால் மீட்கப்பட்டிருக்கான். இப்போ எப்போ சொல்லலை? மரத்தில் பார்த்தப்ப சொல்லலை. அவர் வந்து நின்று, சகையவே இன்னைக்கு உலக ரட்சிப்பு, சகையவே நீ ஆபிரகாம் குமாரன் சொல்லலை. அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப வீட்டு வாசலில் வச்சு சொல்லலை. வீட்டில் அவனோட உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் சொல்லலை, நல்லா சாப்பாடு போட்ட நீ ஆபிரகாமின் குமாரன் சொல்லலை. எப்போ இயேசு சொல்கிறாரு, எப்போ அவனுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்கிறாரு? எப்போ அவன் மனம் திரும்பி தான் பாவத்தை விட்டு விலகி அறிக்கையிட்டு, இனி இந்த பாவத்தை செய்யாமல் இனி நான் தேவனுக்கு பிரியமாக தேவ பிள்ளையாகும், இனி இந்த கிறிஸ்து தான் ஆண்டவர், இனி இந்த இயேசு தான் என் ரட்சகர், இந்த இயேசுவை போல் வாழ்கிறது தான் என் வாழ்க்கையோட நோக்கம், இந்த இயேசுவை போல் சிந்திக்கிறது, இந்த இயேசுவினுடைய சுபாவத்தையும் நான் செயல்படுத்துறது தான் என் வாழ்க்கையுடைய பிரதானம். அப்போ தான் சொல்கிறாரு, இன்னைக்கு இவன் ரட்சிக்கப்படலாம், இந்த வீட்டுக்கு இவன் மூலமாக ரட்சிப்பு, இவன் மூலமாக இந்த வீட்டுக்கு இன்னைக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கைன்றதை இயேசு சொல்கிறான். உங்களுடைய ரட்சிப்பும் அடையாளம் தான். உண்மையாகவே இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார், இயேசு உங்களுடைய பாவத்தை போக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், இயேசு உங்களை பார்த்து சொல்வாரா? நம்மளை பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்து இயேசு சொல்வாரா, நீ ஆபிரகாமுடைய குமாரன்னு, இன்றைக்கி இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு இருக்குன்னு சொல்வாரா? நம்ம வாழ்க்கையை பார்த்து சகையுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இயேசு அறிவதற்கு முன்பாக இருந்த நமது வாழ்க்கையில் உள்ள சுபாவமும் தன்மையும் அவர் அறிஞ்சதுக்கப்புறம் போயிருக்குதா? இயேசுவை பின்பற்றுகிறோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாற்றமாக இருக்குதுன்றத இந்த உலகம் சொல்லுமா? இயேசு நம்மளை பார்த்தா சொல்லுவாரா? ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, மனம் திரும்புதல் வாழ்க்கைன்றது இயேசு மறுச்சார், இயேசு நான் விசுவாசிக்கிறேன்றதல்ல. என் ரட்சிப்பு என் வாழ்க்கையில் கனிகளாக வெளிப்படணும். இயேசுவினுடைய ரட்சிப்பு என்னுடைய பேச்சிலையும் என்னுடைய செயல்களையும் பிரதானமாக வெளிப்படணும். இயேசுவினுடைய சுபாவம், இயேசுவினுடைய தன்மையும் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். என்னை பார்க்குறவன் மன்னிக்கக்கூடிய இருதயம் உள்ளவனாக பார்க்குறானா? என்னை பார்க்குறவன் இரக்கம் உள்ளவனாக பார்க்குறானா? விசாரிக்கிறவனாக பார்க்குறது இதெல்லாம் பிரதானமானதுன்றதை சொல்கிறார். ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான்னு அவர் சொல்லும் பொழுது அங்கே எதை பிரதானப்படுத்துகிறார்? ஆபிரகாமை போல கடவுளுடைய வார்த்தையை முழு இதயத்தோடு விசுவாசித்தாங்க. ஆபிரகாமை போல விசுவாசத்தில் தொடர்ச்சியாக கடவுளை பின்பற்றுகிறவன், ஆபிரகாமை போல அநித்தியமான காரியங்களை விட்டு நித்திய காரியங்களை விசுவாசிச்சு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை விசுவாசிச்சிருக்கிறான். இவன் இன்னைக்கு ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய நேசத்துக்கு உரியவன், ஆபிரகாமை போல கடவுளுடைய நேசத்துக்கு அன்புக்குரியவனாக இருக்கிறான்றதை சொல்கிறார். 10 அதாவது சொல்லி முடிக்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கடவுளுடைய சமூகத்தை விட்டு இழந்து போன சகையு, சமுதாயத்தை விட்டு இழந்து போன சகையு, சகல உறவுகளை விட்டு இழந்து போன சகையு இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்கப்பட்டவனா, ரட்சிக்கப்பட்டவனா, மனுஷகுமாரன் மூலமாக காப்பாற்றப்பட்டவனாக அவன் இருக்கிறான்றதை இயேசு அங்கே பிரதானமாக சொல்லுவார். இப்போ 3 அடிப்படையான விஷயத்தை இந்த பகுதியில் பார்க்குறோம். முதலாவது ஒரு பாவியுடைய நிலை, 2வது அந்த பாவியினிடத்தில் காட்டப்படக்கூடிய கிறிஸ்துவின் அன்பு, 3வது அந்த பாவியினுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை. 3 இருக்கிறது தான் உண்மையான ரட்சிக்கப்பட்ட வாழ்வுக்கான அடையாளம். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லைன்னு சொன்னால், அந்த சகைவை போல அவன் எப்படி காட்டத்தி மரத்தில் உட்காந்துக்கிட்டு இயேசுடைய முகத்தை பார்த்து இயேசுவை சந்திக்கணும்னு பிரயாசப்பட்டானோ, அதே போல் நம்முடைய இயலாமை, நம்முடைய துக்கம், நம்முடைய கவலை, நம்முடைய தனிமையான நேரங்கள், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பாவ பாரம், நம்மளால் மேற்கொள்ள முடியாத அநேக பாவ சுபாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுடைய சமூகத்தில் கொண்டு போய் வைத்து அவரிடத்தில் இரக்கத்தையும் மன்னிப்பீங்க. அவனை நோக்கி பார்க்க ஒருவனையும் அவர் பின்தள்ளாதே. 2 நாளில் மறிக்க வேண்டிய இயேசு சகை வீட்டில் போய் சகைவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து சகைவை ஆசீர்வதித்து அந்த சந்தோஷத்தில் அவரும் பங்கு பெறுகிறார்.
சாகிற வரைக்கும் இயேசு பாவிகள் மீதான மீட்பில் சோர்ந்து போகவே இல்லை. சிலுவையில் மறைக்கிறப்ப கூட ஒரு பாவியான ஒரு கல்வனையும் ஊற்றுக்கு அதிபதியும் அவர் மனம் திரும்பி ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இயேசுவினுடைய அன்பை ருசி பார்த்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பிரியமாக அவரை போல வாழணும். அவருடைய சிலுவை மரணத்தை உற்று கவனிக்கும் பொழுது சகேயு இப்படி நடந்து வருகிற இயேசு உத்து பார்த்தாங்க. நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது இயேசுவினுடைய சிலுவை மரணம். இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய பாவத்துக்கான தண்டனை அவர் எப்படி சுமந்திருக்கிறார். சகேயுவோட ஏன் ஐக்கியப்படுகிறார், சகேயுவை ஏன் மீட்கிறார், சகேயுவினுடைய பாவத்தை அவர் சுமந்திருக்கிறார், சகேயுவினுடைய சாபத்தை அவர் சுமந்திருக்கிறார். சகேயு தேவனுக்கு விரோதமான செஞ்ச எல்லா அநியாயங்களையும் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து விடுதலை கொடுக்கிறார். நீங்கள் நாள்தோறும் செய்யக்கூடிய பாவம், நீங்கள் நானும் கடவுளை குறித்து அக்கறையற்றிருக்கக்கூடிய காரியம், நீங்கள் நானும் கடவுளுக்கு செய்யக்கூடிய எல்லா துரோகத்தையும் இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய மோசமான பாவ நிலையும் அவருடைய அளவற்ற அன்பும் தெரியும். உங்களை என்னை மீட்பதற்காக, உங்களுக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்காக அவர் தான் சொந்த ஜீவனை விருப்பத்தோட பலியாக ஒப்புக் கொடுத்தார். சிலுவை மரணத்தை நம்ம ஒத்து கவனிக்கும் பொழுது கடவுளுடைய அன்பினுடைய ஆழம் நமக்கு வெளிப்படும். நமக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காக அவர் பரியாசங்களை அக்கிரமங்களை அனுபவித்தார். உங்களை என்னை மீட்பதற்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் தேவ சமூகத்தில் சிந்த வேண்டியதாக இருந்தது. அவர் மனிதர்களால் அறையப்பட்டார், துப்பப்பட்டார், குட்டப்பட்டார், நிர்வாணப்படுத்தப்பட்டார், முழு உலகத்தாலையும் சபிக்கப்பட்டார், பிசாசால் நொறுக்கப்பட்டார். தேவ கோபத்தை சிலுவையில் அவர் சுமந்தார். உங்களை என்னை மீட்பதற்காக தன்னை சாம்பலாக சுற்றறிக்க கடவுள் போட்டார். சும்மா வரல. இந்த சகையை சும்மா வாயில் வைக்கலை, இந்த சகையோட சும்மா ஐக்கியப்படலை. இந்த சகைகளை எல்லாம் பாவம் மன்னிச்சிருச்சு, நீ கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லலை. இவன் மேலே வரக்கூடிய இந்த நீதியான தண்டனையை தான் சுமந்து கொண்டு போகிற, இவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இவன் பாரத்தையும் துக்கத்தையும் தான் மேலே ஏற்றிட்டு போகிறார். யாரெல்லாம் விடுவிக்கிறாரோ அவங்க எல்லாருடைய பாவத்தையும் தான் மேலே சுமக்கிறார். உங்களை மீட்பதற்கு உங்கள் பாவத்தை தான் அவர் மேலே சுமந்து கொண்டு தான் அவர் பயணிக்கிறார். இந்த பயணத்தில் அவருக்கு நரக வேதனை இருந்தது. எல்லா மனிதர்களாலையும், பிசாசாலையும், தேவ தூதர்களாலையும், பிதாவாலையும் அவர் நொறுக்கப்பட்டார். இவனை ஐக்கியப்படுத்துவதற்கு, இவனுக்கு உறவுகளை கொடுப்பதற்கு அவர் அனாதையானார், அவர் தனிமையானார். இவனுடைய வழிகளை அவர் சுமந்து இவனுக்கு ஆறுதலையும் சமாதானம். அப்புறம் தான் உங்களுடைய என்னுடைய பாவத்தை மீட்டெடுக்கிறார். உங்களை என்னுடைய பாவத்தை மீட்பதற்கு இயேசு தனது சொந்த ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்து இழந்து போன உங்களை கடவுளோடு ஒப்புரவாக்கினார். மகிழ்ச்சியற்ற உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். தனிமையான உங்களுக்கு அவருடைய உறவையும் திருச்சபையும் கொடுத்திருக்கிறார். அவருடைய அடைக்கலத்தையும் சமாதானத்தையும் நமது கிருபையுள்ள வசனத்தின் மூலமாக தருகிறார். இப்படிப்பட்ட இயேசுவை உட்கார்ந்து பார்த்து, அந்த இயேசுவினுடைய அன்பை ருசி பார்த்து, இந்த இயேசுவுக்கு பாத்திரமாக சகைவை போல நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இந்த இயேசுவினுடைய அன்பும் இயேசுவினுடைய மன்னிப்பும் கிருபையும் பெருக்கெடுத்து ஓடும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் தமது கிருபையுள்ள வசனத்தை கொண்டு மாற்றுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.